குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஃபோர்த் ப்ரோக்ராம் பார்ப்போம் கேம் டெவலப்மெண்ட்டில். ஃபோர்த் ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு நார்மல் ஃபயர் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். முதல் ப்ரோக்ராமில் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து ஃப்ளை அனிமேஷன், மூணாவது வந்து டிராகனோட மூமெண்ட். இப்போ ஃபோர்த் ப்ரோக்ராம் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபயர் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? டைரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். வழக்கம் போல் டபுள் கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு டிராகனுங்கிற கேம் எடிட், சரி. போன ப்ரோக்ராமில் ஒரே ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறதை விட்டுட்டோம். சரியா? அது என்னதுன்னா, இந்த டிராகனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேப் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து கேமரா 2Dங்கிறத வந்து அந்த நோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கரண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக எனேபிள் பண்ணணும்னா, அந்த சேஞ்சஸ் தெரியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், அதோட சேஞ்சஸ் தெரியும் பாருங்கள். அந்த கேமரா மூமெண்ட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். சரியா? தெரியுதா? கேமரா மூமெண்ட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்காக அதை எனேபிள் பண்ணி விடணும். அந்த டிராகன் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் அந்த கேமராவும் சேர்ந்து மூவ் ஆகும். நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணால் லெஃப்ட் சைடு, அதுக்காக தான் அந்த கரண்ட் கேமரா அங்கே ஆன் பண்ணி விடணும். இது வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். சரியா? எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபயர் அனிமேஷன் ஆரம்பிப்போம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வேர்ல்டுங்கிற நோடுக்கு வந்துருங்க. நோட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல் நியூ டேப். இந்த நியூ டேப் எதுக்காகனா ஃபயர் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ளஸ் ஐக்கான், ஏரியா 2D, இது ரீநேம் பண்ணிக்கோ, ஃபயர்னு ரீநேம் பண்ணிக்கோ. ரெண்டாவது வந்து அனிமேட்டட் ஸ்ப்ரைட், நாம் போனதுக்கு யூஸ் பண்ணதுனால அனிமேட்டட் ஸ்ப்ரைட் வந்து ரீசனில் கிடக்கும், கிரியேட் பண்ணி விட்ரு. அடுத்தது கொலிஷன் ஷேப் 2D. கொலிஷன் ஷேப் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம், ரீசனில் கிடக்கும், தூக்கி போட்டுரு. சரியா? இதில் நீ புதுசாக படிக்கும் போது ஏரியா 2Dங்கிறது தான். இப்போ இந்த சீனை வந்து சேவ் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கே சேவ் பண்ணிடுவோம். சீனுங்கிற ஃபோல்டருக்குள்ளே 3 சீன் ஏற்கனவே இருக்கும். டிராகன் 1 இருக்கும், பிளாட்ஃபார்ம் 1, வேர்ல்டு சீனு. இப்போ 4ஆவதாக புது சீன் வந்து ஃபயர். சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டுங்கிறத கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணோன்னே இங்கே ரைட் சைடு வந்து எம்டின்னு இருக்கும். எம்டியை வந்து நியூ ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸு, மறுபடியும் அதை கிளிக் பண்ணி விடு. கிளிக் பண்ணி விட்டுட்டு டிஃபால்ட்டுங்கிற பேரை வந்து மாற்றிடு, ஷூட்டுன்னு மாற்றிடு. மாற்றிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ஃபோல்டரில் பிளேயருக்குள்ள 3 இமேஜ் இருக்கும். ஏ, டபுள் ஏ, ட்ரிபிள் ஏன்னு இருக்கும். நீ மொதல் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமைக்கி 3ஆவதை கிளிக் பண்ணு, 3மே செலக்ட் ஆயிரும். மொதல் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3ஆவது இமேஜை கிளிக் பண்ணு, 3மே சேர்ந்து செலக்ட் ஆகும். அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள தூக்கி போட்டுரு. அவ்வளோதான். சரியா? ட்ராக் பண்ணி தூக்கி போட்டுரு, முடிஞ்சு போச்சு. இதோட FPBS செகண்ட்ஸை மட்டும் ஒரு 12 இல்லை 15ன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். ஏன்னா நார்மலாக போன இதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. FPBS ஒரு 5ல் இருந்தால் போதும். இது வந்து ஸ்பீடாக இருக்கணுக்காக 15ன்னு கொடுத்து வச்சுருக்கோம். சரியா? மறுபடி இதை கிளிக் பண்ணி விட்டுரு. இந்த ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ங்கிறத கிளிக் பண்ணி விட்டுட்டு ஜூம் இன் பண்ணு. ஜூம் இன் பண்ணுறோட ஷார்ட்கட் கீ என்னது? கண்ட்ரோல் ப்ளஸ், ப்ளஸ்ங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது கொலிஷன் ஷேப் 2D கொடுக்க போகிறோம். நம்ம வழக்கமாக இது செய்கிறது தான். கொலிஷன் ஷேப் 2Dயை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே எம்டிங்கிறதுல நியூ ரெக்டாங்கிள் ஷேப் 2D. இது ஏன் மேலே கிடைக்குது? இப்போ போன கொலிஷன் ஷேப் 2Dலாம் அந்த ஐக்கானுக்கு பின்னாடி கிடைக்கும், ஆனால் இங்கே முன்னாடி கிடைக்குது. ரீசன் என்னன்னா, அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டுக்கு அப்புறம் கொலிஷன் ஷேப் 2D இருக்குது. அதனால அது தெளிவாக தெரியுது. நீ பின்னாடி தூக்கி போனாலும் தூக்கி போட்டுக்கோ, பிரச்சனையே கிடையாது. சரியா?
சரி, இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிப்போம். ஜூம் இன் பண்ணிட்டு ரெக்டாங்கிளை கொஞ்சம் பெருசாக்கிறோம். ஷிஃப்ட் அமுக்கி நகட்டுங்க. அந்த அந்த தீ வந்து கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி. சரியா? ஸோ சூப்பர். கொலிஷன் ஷேப் 2D கொடுத்தாச்சு. அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபயர் அனிமேஷனை ஒர்க் பண்ணி பார்ப்போம். சரியா? ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு. வழக்கம் போல தான் ஷூட் அனிமேஷனில் தான் நிற்குது. பிளேங்கிறத ஆன் பண்ணி விடுங்க. தீ பறக்கிற மாதிரி அந்த இது கிடைக்குது. அந்த 3 இமேஜ் கலந்த ஒரு அனிமேஷன் கிடைக்குது. சரியா? இது டிஸ்டர்பாக இருக்கு. இப்போ பாருங்க. இன்னும் டிஸ்டர்பாக இருக்குன்னா இந்த கொலிஷன் ஷேப் வீடியோ வந்து அமர்த்தி வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். தெரியுதா? இந்த 3 இமேஜோட கலவை தான் இங்கே கிடைக்குது. சரியா? கொலிஷன் ஷேப் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேசிக் இந்த ஃபயர் அனிமேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது இதுக்கான கோட் பண்ணணும். கோடிங் வழக்கம் போல தான் ஃபயருங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரு ப்ளஸ் ஐக்கான அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் வரும். அதை நம்ம வழக்கமாக எங்கள் இடத்துல சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சேவ் பண்ணி விட்டுருங்க. வழக்கமாக வந்து கோடிங் ஃபைலில் எங்கே சேவ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்கிரிப்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே டிராகன்கிற ஸ்கிரிப்ட் இருக்கு. இப்போ ஃபயருங்கிற ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல சேவ் பண்ணி விட்டுரு. கிரியேட். போன ப்ரோக்ராமில் கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங் என்விரான்மெண்ட் வந்துருச்சு. தேவையில்லாதெல்லாம் அழிச்சு விட்டுக்கோ. அது இருக்கனாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறனால அழிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? சரி, இப்போ கான்ஸ்டன்ட்ங்கிற வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸ்பீடு ஈக்குவல் டு 300. என்டர் வேரியபிள் வெலாசிட்டி ஈக்குவல் டு வெக்டார் 2. சரியா? வேரியபிள் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். புது ஃபங்க்ஷனில் நீ ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த அதே ஃபங்க்ஷன் தான். பிசிக்ஸ் ப்ராசஸ் டெல்டா. இதில் வெலாசிட்டி டாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டெல்டா. என்டர். translate velocity. Enter animated sprite dot play. சரி, போன வீடியோல என்ன பண்ணியிருப்போம்னா அனிமேட்டட் ஸ்ப்ரைட் டாட் பிளே உள்ள வந்து ஃப்ளைன் கொடுத்துருப்போம். ஏன் ஃப்ளைன் கொடுத்தோம்? ஏன்னா ஃப்ளை எஸ்கேச் ஷூட் ஐடில் எஸ்கேச்சுங்கிற ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணோம். அதனால உள்ள ஃப்ளைன் கொடுத்தோம். ஏன்னா ஃப்ளை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபயர் டேப்ல ஃபயருங்கிற புது அனிமேஷன் கிரியேட் பண்ணோம். ஃபயருங்கிற ஷூட்டுங்கிற புது அனிமேஷன் கிரியேட் பண்ணோம். 2Dக்கு போங்க. 2Dக்கு போனதுக்கப்புறம் அனிமேட்டட் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இருக்கா ஷூட்டுங்கிற புது பேர்ல இந்த 3 இமேஜ் உள்ள பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதை தான் ஸ்கிரிப்டுக்குள்ள கொடுக்கணும். ஸோ அதனால ஸ்கிரிப்ட் அனிமேட்டட் ஸ்ப்ரைட் டாட் பிளே டபுள் கோட்டேஷன்ல ஷூட். சரியா? இன்னும் 2 லைன் கோடிங் வரணும். அந்த கோடிங் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் 2Dக்கு போங்க. 2Dக்கு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணணும்னா விசிபிலிட்டி நோட்டிஃபையர் 2D அப்படிங்கிற ஒரு நோடு சேர்க்கணும். சரி, இந்த நோடோட பர்பஸ் என்ன பர்பஸ்னா நம்ம வந்து அந்த ஹீட் வந்து பேய்கிட்டே இருக்கும்போது ஒரு எண்டில் வந்து அது எக்ஸிட் ஆகணும். அதாவது ஒரு ஹீட் முடியணும். நம்ம வந்து இந்த விசிபிலிட்டி நோட்டிஃபையர் கொடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் பேய்கிட்டே இருக்கும்.
தேவையில்லாமல் மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரேம் விட்டு போயிருச்சுன்னா, அந்த கேமராவோட ஃப்ரேம் விட்டு போயிருச்சுன்னா, ஹீட் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடணும். அதுக்காக அந்த விசிபிலிட்டி நோட்டிஃபையர் 2Dங்கிற யூஸ் பண்ணுவோம். இந்த நோட கிளிக் பண்ண மாதிரியே இங்க வாங்க, ரைட் சைடு வாங்க, நோடுன்னு ஒன்று இருக்கும். இங்க வந்து ஸ்கிரீன் எக்ஸிட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுதான் கால் பண்ண போறோம். இந்த ஸ்கிரீன் எக்ஸிட்டட் இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போறோம். கீழே நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு மறைக்குது. அதனால கொஞ்சம் நான் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு மேலே தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன் எக்ஸிட்டடுங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே கனெக்ட் கொடுங்க. சரியா? கனெக்ட் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு ஒரு பாப்பப் வரும். இதுல வந்து என்ன கேட்கணும்னா, இந்த மேக் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து ஆன்ல இருக்கணும். ஆன்ல இருந்த மாதிரியே கனெக்ட் கொடுத்துருங்க. சரியா? கனெக்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கிரிப்ட் ஃபைல்ல ஒரு 2 லைன் கோடிங் வந்து ஆட் ஆயிருக்கும் தான். புதுசா ஆன் விசிபிலிட்டி நோட்டிஃபையர் 2D ஸ்கிரீன் எக்ஸிட்டட் அப்படிங்கிறது புதுசா வந்து சேர்ந்திருக்கும் இந்த கோடிங்ல. இதுல நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு லைன் அப்படியே அழிச்சிட்டு கியூ ஃப்ரீ இந்த ஒரு லைன் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். சரியா? ஆட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபயருங்கிற இந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது கொடுத்துட்டு அந்த 4வது ஐக்கான் கொடுத்துட்டு ஃபயருங்கிற அந்த டேப் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா, மேலே டாப் ரைட்ல வந்து இந்த ஒரு ஃபயர் வந்து போய்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபயர் வந்து போய்கிட்டே இருக்கும். திருப்பி வேணா நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், கட் பண்ணி விட்டு. ஃபயர் மேலே டாப்ல பாருங்க, அந்த ஒரு ஃபயர் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். சரியா? இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒரு ஃபயர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை இன்னும் வேர்ல்டுல ஆட் பண்ணல. ஒரு டேப் கிரியேட் பண்ணி ஒரு ஃபயருக்கு தேவையான பேசிக் அனிமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து சேர்த்துருக்கோம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.